ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க. பசியா வேற இருக்குது. சடனா ஒரு மரத்த பார்க்குறீங்க. அந்த மரத்துல ஒரு 3 பழம் இருக்கு. ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு கலர்ல இருக்குது. நீங்க சூஸ் பண்ணக்கூடிய பழத்த பொறுத்து உங்களோட வாழ்க்கை பயணமே வந்து மாறப்போகுது அப்படின்னா, நீங்க எந்த பழத்த வந்து சூஸ் பண்ணுவீங்க? இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு காடு போல. அடர்ந்த காட்டுல ஒவ்வொரு பாதையும் நம்ம தொடரும்போது, அது ஒவ்வொரு டைரக்ஷன்ல போற மாரி இந்த வாழ்க்கையும் வந்து ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகும். இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய 3 பழம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதையை நீங்க முழுவதுமா லிசன் பண்ணுங்க. ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துல கோவிந்த்ங்கிற ஒரு வயதான ஒருவர் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. மக்கள் நிறைய பேர் தினமும் வந்து கோவிந்த மீட் பண்றாங்க. அவரிடம் வந்து ஒரு லைஃப் அட்வைஸ் வாங்கணுங்கிறதுக்காக. ஏன்னா அது வந்து வயது முதிர்ந்த ஒருவர். தனக்கு வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் தன்னை மீட் பண்ண வரக்கூடிய எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில 3 பேர் கோவிந்த ஒரு நாள் காலையில மீட் பண்ண போறாங்க. இந்த வாழ்க்கையோட சீக்ரெட் என்ன, ஒரு சக்சஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பினஸ் லைஃப் வாழ்றதுக்கான சீக்ரெட் என்னன்னு 3 பேரும் கேட்குறாங்க. கோவிந்த் அந்த 3 பேரையும் கூட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்டனுக்கு கூட்டு போறாரு. அந்த கார்டனில் ஒரு மரத்தை காட்டுறாரு. அந்த மரத்துல ஒரு 3 விதமான பழங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. ஒன்று கோல்டன் கலர்ல இருக்குது, இன்னொன்று சில்வர் கலர்ல இருக்கு, இன்னொன்று கலர் எதுவுமே இல்லாம நார்மல் பழமா இருக்குது. இந்த 3 பழத்துல நீங்க சூஸ் பண்றதை வச்சு உங்களோட வாழ்க்கை பயணத்தை நான் என்னால சொல்ல முடியும்னு சொல்லி கோவிந்த் சொல்றாரு. அந்த 3 நபர்ல முதல் நபர் அந்த மரத்துல இருக்கக்கூடிய கோல்டன் பழத்தை வந்து சூஸ் பண்றாரு. கோல்டன் பழத்தை சூஸ் பண்ணதுக்கு உடனே கோவிந்த் சிரிச்ச மூத்துடன், நீ வெல்த்தியான லைஃப் ஸ்டைலை நீ வந்து சூஸ் பண்ணியிருக்கிற. உன்னை மாதிரி நிறைய பேர் இந்த வாழ்க்கையில வந்து வெல்த்தியான லைஃப் தான் வாழணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு தினமும் அந்த பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையில் பணம்ங்கிறது சில கதவுகளை திறந்து கொடுக்க தான் செய்யும். பட் தினமும் வந்து நீ பணத்துக்கு பின்னாலே ஓடிக்கிட்டு இருந்த, பணத்தையே வந்து நீ வாழ்ந்துகிட்டு இருந்த அப்படின்னா ஒரு நாள் உன் கையில் நிறைய பணங்கள் இருக்கலாம். ஆனா உன்னோட இதயத்துல வந்து ஹாப்பினஸ் இருக்குமாங்கிறது தெரியாது. இந்த இதயத்துல வந்து ஹாப்பினஸ் இல்லாம ரொம்ப எம்டியா நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கோவிந்த் சொல்றாரு. இரண்டாவது நபர் அங்க இருக்கக்கூடிய சில்வர் பழத்தை சூஸ் பண்றாரு. அதை சூஸ் பண்ண கோவிந்த் சிரிச்சுக்கிட்டே, நீ வந்து புகழ் பேர் வாங்கக்கூடிய வாழ்க்கையை நீ சூஸ் பண்ணியிருக்கிற. இந்த பேர் புகழ் எல்லாமே வந்து ஒரு நாள் உன் கூட இருக்கும், மறுநாள் உன் கூட இல்லாம போயிடும். இந்த புகழ் பேர் எல்லாமே வந்து ஒரு காற்று போல, ஒரு தரம் உன்னை தொட்டுட்டு போயிடும், அதுக்கப்புறம் அது இருக்காது. ஆனா நீ மற்றவர்களும் பாராட்டு வாங்கணும், மற்றவர்கள் முன்னால நல்லா ரெஸ்பெக்ட் பர்சனா வாழணும், மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம புகழ் கிடைக்கணும் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா நீ உன்னை இழந்துருவ. உன்னோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலா மற்றவர்களிடம் வந்து பேரு புகழ் வாங்கணும், மற்றவர்களிடம் இருந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு நீ வாழ்க்கையை தவிர உன்னோட வாழ்க்கையை நீ வாழ மறந்துடுவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மூணாவது நபர் ரொம்ப தயக்கத்துடன் நார்மலா இருக்கக்கூடிய பழத்தை சூஸ் பண்றாரு. அதை சூஸ் பண்ண உடனே கோவிந்த், கரெக்டான பழத்தை நீ சூஸ் பண்ணியிருக்கிற. நீ சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பழம் தான் வந்து விஸ்டம், அதாவது அறிவு. இந்த அறிவுங்கக்கூடிய பழம் பார்க்கறதுக்கு இந்த கோல்டன் மாதிரியோ இல்லை சில்வர் மாதிரியோ மினுங்காது ஆரம்பத்துல. ஆனா இந்த அறிவு மூலம் நீ பெறக்கூடிய அந்த ஆற்றலை வச்சு உன்னோட லைஃப்பை நீ கோல்டனாகவும் சில்வர் மூலமாகவும் உன்னோட லைஃப் வந்து நீ மினுங்க வைக்கலாம். இந்த அறிவுங்கிறது உன் லைஃப்ல இருந்து மற்ற பழங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்த இந்த அறிவை வச்சே உன்னால பெற முடியும். எப்படி வந்து இந்த லைஃப்ல வந்து ஒரு சந்தோஷம் வேணும்னு நீ நினைக்கிறியோ அந்த சந்தோஷத்தையும் உன்னால வந்து பெற முடியும். உன்னால வந்து இந்த அறிவை வச்சு பணத்தையும் பெற முடியும், அதே மாதிரி பேரு புகழையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோவிந்த் சொல்றாரு. அந்த 3 பேரும் ஒருவர் ஒருவர் பார்க்குறாங்க கோவிந்த் சொன்னதை வச்சு. கடைசியா 3 பேருக்கும் கோவிந்த் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல ஆளுக்கு ஒரு பழத்தை வச்சு கொடுத்துட்டு, எப்போதுமே பணத்துக்கு பின்னாலேயும் பேரு புகழ் பின்னாலேயும் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க, ஒரு சந்தோஷம்ங்கிறது கிடைக்காது. ஆனா அறிவை சூஸ் பண்ணீங்க, உங்களோட விஷயத்தை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைக்கக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவரு போயிடுறாரு. இந்த கதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தினமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு சாய்ஸ், நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த வாழ்க்கையில வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம வந்து கூட்டு போய்கிட்டு இருக்குது. ஒரு நாள் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சிறிய முடிவு தான் எந்த பழத்தை நம்ம சூஸ் பண்றோங்கிறத பொறுத்து நம்மளோட வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது முழுவதுமாவே மாறிடும். ஒவ்வொருத்தரும் சில பேர்லாம் வந்து எப்போதுமே வந்து பணத்துக்கு பின்னால, அதாவது ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு பணம் கிடைச்சிருச்சுன்னா எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க. மேபி அவங்களுக்கு வந்து பணத்தால சில கதவுகளை திறந்திருக்கலாம், பணத்தால அவங்க நிறைய விஷயங்களை வாங்கியிருக்கலாம். ஆனா ஒரு நேரத்துல அவங்கள சுத்தி பணம் இருக்கும், ஆனா அந்த ஹார்ட்ல ஒரு அன்புங்கிறது இருக்காது, ஒரு சந்தோஷங்கிறது இருக்காது. சில பேர் பேர் புகழ் அதுக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களால பேர் புகழ் எல்லாம் வாங்கியிருந்தாலும் சில நேரத்துல அவங்களால வந்து அந்த பேர் புகழை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா யார் ஒருவர் அறிவுங்க பழத்தை சூஸ் பண்றாங்களோ,
அவங்களால அந்த அறிவை வச்சு ஒருவேளை அவங்க சம்பாதித்த பணத்தை இழந்தாலும், அவங்க சம்பாதித்த பேரு புகழை இழந்தாலும், மீண்டும் அந்த அறிவை வச்சு அவங்களால வந்து அந்த பணத்தை சம்பாதிக்க முடியும். அவங்களால அந்த அறிவை வந்து பெறவும் முடியும். அதனால நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த 3 விஷயத்துல உங்களோட லைஃப்ல நீங்க எந்த விஷயத்த வந்து பிரியாரிட்டைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? பணத்தையா? இல்ல பேரு புகழையா? இல்ல அறிவாற்றலையா? இதுல எது உங்களோட பிரியாரிட்டி லிஸ்ட்ல இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. எப்போதுமே வந்து நீங்க அறிவாற்றலை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பணமும் கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ரெஸ்பெக்ட், பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும். ஒருவேளை இந்த விஷயத்த தெரியாம யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் பணத்தை வைக்க ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அவருக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி இந்த விஷயத்த எடுத்து சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.